உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு யூனியன் பிரதேசமான டாமனில் உள்கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் சுற்றுலா துறைகளை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 2970 கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். டாமன் மட்டுமின்றி குஜராத்தின் சூரத் மற்றும் லட்சத்தீவுக்கான முக்கிய திட்டங்களையும் இந்த விழாவின் போது பிரதமர் மோடி முன்னெடுத்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகா மாநிலத்தில் இருந்து வரவிருக்கும் மாநிலங்களவை தேர்தலுக்கான தனது வேட்புமனுவை வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். இந்த முக்கிய நிகழ்வின் போது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கார்கேவுடன் உடனிருந்தனர். 3 நாள் பயணமாக இந்தியா வருகை தரும் இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனா இரு நாட்டு மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்த உயர்மட்ட தூதுக்குழுவுடன் நாளை டெல்லி வருகிறார். டெல்லி மால்வியா நகர் ஹோட்டல் தீ விபத்தில் காயமடைந்த 13 வெளிநாட்டினர் உட்பட 15 பேர் சாஹேத் மேக்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 6 பேர் செயற்கை சுவாச கருவி உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அனுமதிக்கப்பட்ட அனைவரின் உடல்நிலையும் தற்போது சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற பயிற்சி மையம் உருவாக்கப்படும் என அண்ணாமலை அறிவிப்பு. சாமானியனுக்கான அரசியல் கட்சி உருவாக வேண்டும் என்றும் எல்லா இடங்களிலும் தூய்மையான அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றும் பேச்சு. ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம் பாலிட்டிக்ஸில் எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ளே ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. குட் பாலிட்டிக்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். ஸோ அதனால தான் நம்முடைய இந்த மூமெண்ட்டினுடைய கொள்கையே மாறுவோம், மாற்றுவோம். பாஜகவில் இருந்து விலகி அரசியல் இயக்கம் அறிவித்த பின் சென்னை வந்த அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு. ஏராளமானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. பாஜகவில் இருந்து விலகுவதற்கு முன் நிதின் நபீனுக்கு அண்ணாமலை எழுதிய ராஜினாமா கடிதம் வெளியானது. பாஜக மூத்த தலைவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் அணுகவில்லை என அண்ணாமலை அதில் விமர்சித்துள்ளார். தேசிய கட்சிகள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை என தனது கடிதத்தில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக மாற்றத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை விலகியதால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார். எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பாஜகவில் இருந்து விலகிய கரு நாகராஜன் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைந்தார். அண்ணாமலையின் புதிய இயக்கத்திற்கு அணில் போல உதவுவோம் என்றும் பேட்டி. மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம் என அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எப்படி நாம் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டுமோ அனைத்தும் துறையின் சார்பாக காலை முதலமைச்சருடைய ஆய்வுப் பணிகளில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே
தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எந்த விதமான அச்சம் நமக்கு தேவையில்லை. பள்ளிகளுக்கு தாமதமாக வரும் மாணவர்களை வெளியே நிற்க வைக்க கூடாது என மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்புவதையும் தவிர்க்க வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். கட்டண விவரத்தை வெளியிடாத தனியார் பள்ளிகளின் விவரங்களை சேகரிக்கும் கல்வித்துறை பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளியிட்டதா என அறிக்கை தர மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக மாற்றி அமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்தாமல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறை ஆராயப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து மிகப்பெரிய பிளவை நோக்கி நகர்ந்து வரும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் 23 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 58க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கட்சி தலைமைக்கு எதிராக திரும்பி நீக்கப்பட்ட தலைவர் ரிதா பிரதாப் பானர்ஜியை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியின் உதவியாளரான ஃபிர்ஹாத் ஹக்கீம் தனது பணிகளை சரியாக செய்ய இயலவில்லை என காரணம் காட்டி கொல்கத்தா மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். கொல்கத்தா துறைமுக தொகுதியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஹக்கீமின் இந்த விலகல் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்ட உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் நுழைந்துள்ளதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து சுமார் 100 முதல் 200 பயணிகள் விமானங்களை வாங்கவும் அவற்றை இந்தியாவிலேயே தயாரிக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவின் முன்னணி பொதுத்துறை விமான உற்பத்தி நிறுவனமான யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷன் தலைவர் வாடிம் படேகா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பை பலப்படுத்த தங்களின் மிக ரகசியமான Su-57 ஸ்டெல்த் போர் விமானங்களின் தொழில்நுட்பத்தை நிபந்தனைகள் இன்றி பகிர்ந்து கொள்ள தயார் என ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார். சீன, பாகிஸ்தான் ஆகிய இருமுனை அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்தில் சமாளிக்க 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒரு பிரம்மாண்ட வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு படைகளால் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் அலுவலகம் தாக்கப்பட்ட போது தானும் அதே வளாகத்தில் இருந்ததாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பரபரப்பான வாக்குமூலம் அளித்துள்ளார். லெபனானின் ஊடகத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இந்த அதிர்ச்சி தகவலை பகிர்ந்துள்ளார். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் அங்குள்ள ராக்கெட் வடிவு ராட்டினத்திற்கு யுக்ரைன் போரில் பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் அதிநவீன அணு ஆயுத ஏவுகணையான ஒரேன்ஷிக் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தையும் சர்ச்சையையும் கிளப்பியுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தின் ரஷ்ய பகுதியில் காற்று கசிவு அதிகரித்ததால் நாசா கட்டுப்பாட்டு மையம் விண்வெளி வீரர்களை அவசரமாக விண்கலத்திற்குள் தஞ்சம் புக உத்தரவிட்டது. வீரர்கள் தங்களின் விண்வெளி உடைகளை அணிந்து அவசரமாக பூமிக்கு திரும்ப தயாராக இருந்த நிலையில் 2 மணி நேரத்திற்கு பின் நிலைமை சீரடைந்ததை அடுத்து அந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட்டது.